வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு தேதியில் நாம் இந்தியன் மீடியாவில் பார்த்தோம்னா அதிகமாக டிஸ்கஸ் பண்ணப்படுற ஒரு டேர்ம், ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லலாம். என்னென்னா கார்ப்பரேட் நிறுவனங்கள். நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, மீடியாலலாம் அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் இதனால் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன, ஆபத்துகள் என்ன, இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சோஷியல் மீடியாவில் கூட இதே மாதிரி டிஸ்கஷன்ஸ் நிறையா இருக்கும். ஜென்ரலாக அந்த காலத்தில் இருந்த இந்தியாவில் கார்ப்பரேட் அப்படின்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டேபு வேர்ட் ஆயிடுச்சு, ஒரு கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்டாகவே ஆயிடுச்சு. கார்ப்பரேட் நிறுவனங்களாலே ஒரு சர்ச்சைக்குரியது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த கார்ப்பரேட் அப்படின்னு வந்தாலே நிறைய மக்கள், மெஜாரிட்டி ஒன்று சப்போர்ட் பண்ணுவாங்க, இல்லை அகெயின்ஸ்டாக ஸ்டாண்ட்ஸ் எடுப்பாங்க. ஜென்ரலாக சோஷியலிசம் பேசுகிறவங்க, இடதுசாரிகள், இவங்கெல்லாம் அப்போஸ் பண்ணுவாங்க. அதில் இருக்க நெகட்டிவ்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. மெயினாக ஜென்ரலாக இது வேணான்னு கூட சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் வலதுசாரிகள், இவங்க வந்து கார்ப்பரேட் நிறுவனங்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. இதில் மெஜாரிட்டி சப்போர்ட் பண்ணுறவங்களா இருப்பாங்க. அவருடைய பாசிட்டிவ்ஸ் எல்லாம் சுட்டி காட்டுவாங்க. ஆனால் உத்து கவனிச்சோம்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே நிறைய முரண் இருக்கும். நீங்கள் பாருங்கள், நீங்கள் ரியல் லைஃப்பில் அப்சர்வ் பண்ணலாம். ஜென்ரலாக அந்த இடதுசாரிகள் இதில் நிறைய பேர் கார்ப்பரேட் நிறுவனமே வேண்டான்னு சொல்லுவாங்க. அவங்களோட இண்டிவிஜுவல் லைஃப்பில் ஒத்து பாருங்கள், அவங்க யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் நிறைய கார்ப்பரேட் நிறுவனங்கள் செஞ்சதாக இருக்கும். கார் ஆகட்டும், ஃபோன் ஆகட்டும், உத்து பாருங்கள், அவங்களே இந்த ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அவர்களுடைய மகள்கள் இவங்க எல்லாரையும் நல்லா படிக்க வச்சு கார்ப்பரேட் நிறுவனங்களை வேலை வாங்கி அவங்களை உட்கார வைக்கணும்னு நினைப்பாங்க. இதில் நிறைய பேர் வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்பிச்சிடணும் அப்படின்லாம் கூட நினைப்பாங்க. அப்போ இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா முரண் வந்து நிறைய இருக்கும். அதே போல் வலதுசாரிகள் இவங்க வந்து கார்ப்பரேட் நிறுவனங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க. ஜென்ரலாக இதில் நிறைய பேரோட இண்டிவிஜுவல் லைஃப் ஸ்டைல் ஒத்து பாருங்கள். நிறைய பேர் வீட்டு உள்ளே கார்டன் வச்சுருப்பாங்க. ஆர்கானிக் ஃபார்மிங் மூலமாக அவங்களே விளைவிப்பாங்க. தானியங்களையும் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ்லாம் விளைவிப்பாங்க. பால் கூட வெளியே வாங்க மாட்டாங்க, மாடியே வச்சுருப்பாங்க வீட்டில். இதில் ஒரு முரண் இருக்குது பாருங்கள். கார்ப்பரேட் நிறுவனங்கள் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அந்த ப்ராடக்ட்ஸ் அப்படியே வாங்கலாம்ல, பால் தானியம்லாம் வாங்கலாம்ல, அது நல்லா இருக்குன்னு தானே இவங்க சொல்கிறாங்க. ஏன் அப்போ வீட்டிலேயே இவங்க விளைவிக்கிறாங்க? அப்போ உத்து கவனிச்சோன்னா இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறவங்களும் சரி, எதிர்க்கிறவங்களும் சரி, இவங்களுக்குள்ளே நிறைய முரண் இருக்கும். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்திய மக்கள் நிறைய பேர்கிட்ட இந்த கார்ப்பரேட் இதை பற்றி ஒரு சரியான புரிதல் இல்லை அப்படின்றது தான் உண்மை. சரி, இப்போது இந்த கார்ப்பரேட்னு சொல்கிறோம்ல, அப்படின்னா என்ன? முதல்ல நம்ம கார்ப்பரேட்னு சொல்கிறோம். இதனுடைய ஆக்சுவல் வார்த்தை என்ன, டேர்ம் என்னன்னா கார்பரேஷன். இந்த கார்பரேஷனுங்கிறது தான் கார்ப்பரேட்னு நம்ம சொல்கிறோம். கார்பரேஷனுங்கிறது என்ன? ஒரு நிறுவனம், ஒரு ஆர்கனைசேஷன், மக்கள் நிறைய பேர் இணைந்திருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷனை கார்பரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உதாரணத்துக்கு முனிசிபல் கார்பரேஷன் இருக்கு இல்லையா, அதுவும் ஒரு ஆர்கனைசேஷன். புரியுதுங்களா? ஸோ கார்பரேஷன் சொல்லக்கூடிய இதுதான் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அதில் இருக்கணும். இதுதான் ரெக்வசிட். இந்த ஒரு ஆர்கனைசேஷன் ப்ரொடக்ஷனும் பண்ணலாம், ஒரு நிறுவனம், ஒரு கம்பெனியாகவும் செயல்படலாம். புரியுதுங்களா? இதுதான் கார்பரேஷன் அப்படின்னு சொல்கிறது. ஆக்சுவல் வார்த்தை வந்து கார்பரேஷன் சொல்லணும். நம்ம ஷார்ட்டாக கார்ப்பரேட்னு சொல்லணும். சரி, இப்போ இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களில் ஒரு சில அம்சங்கள்லாம் இருக்குது. இப்போ சாதாரண நிறுவனங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களோட சைஸ் வந்து அதிகமாக இருக்கும். இவங்க வந்து பப்ளிக் ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. நிறைய நாடுகளில் இவங்களுடைய பிரான்ச்சஸ், சப்சிடரிஸ் இருக்கும். இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்கும். அதே போல் இவங்களோட உற்பத்தி பார்த்திங்கன்னா மாடர்னாக இருக்கும். லார்ஜ் ஸ்கேல் மேனுஃபேக்சரிங் இவங்களால் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் இந்த நிறுவனங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில அம்சங்கள். இதை பற்றி நான் மறுபடியும் வரேன். சரி, இப்போ மாடர்ன் பீரியடில் கார்ப்பரேட் நிறுவனங்கள் உருவான விதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயினாக இதை எங்கே ட்ரேஸ் பண்ணலாம்னா வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியரில் ட்ரேஸ் பண்ணலாம். மெயினாக யூரோப்பில் ட்ரேஸ் பண்ணலாம். நீங்கள் யூரோப்பில் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிறிய நிறுவனங்கள்லாம் உருவாக ஆரம்பிச்சது. இப்போ இந்த ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் என்டர்பிரைசஸ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி சின்ன லெவல்லேருந்து நிறைய நிறுவனங்கள் வந்துச்சு. இந்த நிறுவனங்கள்லாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட ஸ்கேல் ஆஃப் ஆப்ரேஷன்ஸை இம்ப்ரூவ் பண்ணாங்க. நிறைய இடத்துல இன்வெஸ்ட் பண்ணாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்கினாங்க, நிறைய ரிசர்ச் பண்ணாங்க, அந்த ப்ராடக்ட்ஸை மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க, உலகம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போனாங்க. இந்த சிறிய நிறுவனங்கள்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நிறுவனங்களாக மாறிச்சு. இந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் சொல்லலாம் நம்ம. ஸோ யூரோப்லலாம் பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த மாதிரி தான் இந்த நிறுவனங்கள்லாம் உருவாச்சு. இந்தியாவில் கூட நிறைய நிறுவனங்கள் நம்ம சொல்லலாம். இப்போ இன்ஃபோசிஸ்லாம் எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு சின்ன நிறுவனமாக உருவாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நிறுவனம் அது இந்தியாவில். மார்க்கெட் கேப் வச்சு பார்க்கும்போது மிகப்பெரிய நிறுவனங்களில் ஒன்று இந்தியாவில். ஜெனரலாக இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள்லாம் இந்த மாதிரி தான் உருவாகும். சின்னதாக இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி மிகப்பெரிய நிறுவனமாக மாறும். அதே போல் நிறைய பேர் சொல்கிற விஷயம், இந்த இடதுசாரிகள் சொல்லுவாங்க ஜென்ரலாக, இப்போ சீனா போன்ற நாடுகள், ரஷ்யா போன்ற நாடுலாம் கார்ப்பரேட் கம்பெனிலாம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. அங்கேயும் மிகப்பெரிய கார்ப்பரேட் கம்பெனிலாம் இருக்குது. சைனா எடுத்துட்டிங்கன்னா மிகப்பெரிய ப்ரைவேட் கார்ப்பரேட் கம்பெனிஸ்லாம் அந்த நாடுகளில் இருக்குது. ஓகேங்களா? இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ரஷ்யாலேயும் அந்த மாதிரி இருக்குது.
அது இல்லாமல் கார்ப்பரேட்னு சொல்கிறதுல நிறைய பேர் புரிஞ்சிக்காத ஒரு விஷயம் என்னன்னா, பிரைவேட் நிறுவனங்களை தான் ஜெனரலாக கார்ப்பரேட் நினச்சிட்டு இருக்காங்க. அம்பானி, அதானி, டாடா, பிர்லா இது மட்டும் கார்ப்பரேட் கிடையாது. அரசு நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ், பிஎஸ்யூஸ், இதுலேயும் நிறைய கார்ப்பரேட் நிறுவனங்கள் இருக்குது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இன்னும் நிறைய பேங்க்ஸு, அது இல்லாமல் இந்த ஆயில் கம்பெனி, இந்துஸ்தான் பெட்ரோலியம், பாரத் பெட்ரோலியம், இந்தியன் ஆயில், இது எல்லாமே கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான். இந்த கார்ப்பரேட்டை யார் நடத்துகிறான்னு பார்த்தீங்கன்னா அரசு நடத்துது. அப்போ இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நிறுவனம்ன்றது என்ன, இதனுடைய ஃபங்க்ஷனிங் எப்படி இருக்கும், இது யாரோட கண்ட்ரோலில் இருக்கும், இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணணும். இப்போ அந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள், இந்த கார்பரேஷன்ஸ், இதனுடைய ப்ரோஸ் கான்ஸ் ரெண்டுத்தையும் பார்க்கலாம். அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் ரெண்டுத்தையுமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரோஸை பார்க்கலாம். பாசிட்டிவ்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, இவங்களுடைய சைஸ் வந்து அதிகமாக இருக்கும், இவங்களுடைய ஸ்கேல் ஆஃப் ஆப்ரேஷனும் ரொம்ப அதிகமாக இருக்கும். நிறைய லேபரை இவங்க எம்ப்ளாய் பண்ணியிருப்பாங்க, டெக்னாலஜியை யூஸ் பண்ணி மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. அப்போ ஓவரால் ப்ரொடக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். இதில் வரக்கூடிய லாபமும் அதிகமாக இருக்கும். இந்த லாபத்தை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, நிறைய சப்சிடரிஸை ஓப்பன் பண்ணுவாங்க, அதாவது இன்னும் நிறைய நிறுவனங்கள் ஓப்பன் பண்ணுவாங்க. தேவைப்பட்ட உலகம் முழுவதும் நிறைய பிரான்ச்சஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. அதாவது எம்என்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, புரியுதுங்களா, மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஜெனரலாக இந்த நிறுவனங்கள் இந்த மாதிரி ஒரு லார்ஜ் ஸ்கேல் ஆப்ரேஷன்ஸில் அது வந்து செயல்படும். நான் சொன்னது போல் மெயினாக டெக்னாலஜி சம்மந்தமான ரிசர்ச்சை இவங்க செய்யக்கூடிய அளவுக்கு இவங்ககிட்ட ரிசோர்ஸஸ் இருக்கும். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்கும், ப்ராஃபிட்டும் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. அது இல்லாமல் இந்த ஹை எண்ட் மேனுஃபேக்சரிங், உதாரணத்துக்கு ஹெவி எலக்ட்ரிக்கல், ஜெனரலாக ஹெவி எக்யூப்மெண்ட், ஏரோஸ்பேஸ், க்ரீன் எனர்ஜி, ஆட்டோமொபைல், இந்த மாதிரி ஒரு சில செக்டர்ஸில் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் இன்டென்சிவ் செக்டர்ஸாக இருக்கும். அதாவது நிறைய முதலீடு பண்ணி எக்யூப்மெண்ட்ஸை வச்சு ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் ஃபெசிலிட்டிஸை வச்சு செயல்படக்கூடிய யூனிட்ஸாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஸ்கேலில் தான் நம்மளால் பண்ண முடியும். ஸ்மால் ஸ்கேலில் பண்ணால் ப்ராஃபிட்டபுளாக இருக்காது, இருக்கும் அந்த அளவுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்காது. அப்போ ஓவரால் இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய எக்கனாமிஸ் ஆஃப் ஸ்கேல் அது பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். அல்லாமல் மற்ற நாடுகளில் கூட இப்போ இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு சக்தி இருக்கும். ஜென்ரலாக இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா அரசு நிறுவனங்கள், உதாரணத்துக்கு இந்த எண்ணெய் நிறுவனங்கள், ஓவியல்லாம் சொல்லலாம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெளிநாடுகளில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. வெளிநாட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணி அங்கே இருக்க ஆயில் எடுத்துகிட்டு வரதுக்காக இந்த அரசு கார்ப்பரேட் நிறுவனங்களை இன்வெஸ்ட் பண்ணுது. ஸோ இதெல்லாம் வந்து பாசிட்டிவ்ஸ், நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்காங்கன்னா கண்டிப்பாக பாசிட்டிவ்ஸ் எல்லாமே இருக்குது. அதே போல் இப்போ இருக்க நிலையில் இந்தியாவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வந்து அதிகமாகவே தேவை. அப்போ இது வந்து பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், வேகமாக இன்வெஸ்ட் பண்ணணும். இதுக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து லார்ஜ் ஸ்கேல் சைஸில் நிறுவனங்கள் இருந்தால் தான் வசதியாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு நன்மைகள் நிறைய இருக்குது. எல்லாத்துக்கு மேலே எம்ப்ளாய்மெண்ட், லட்சக்கணக்கான பேருக்கு மாஸ் எம்ப்ளாய்மெண்ட்டை இந்த நிறுவனங்களால் அளிக்க முடியும். அது இல்லாமல் பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் இருக்கும் அந்த நிறுவனங்களில். இந்த பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் என்னன்றது ஒரு பார்ட் ஆஃப் ஓனர்ஷிப்பை வந்து மக்கள்கிட்ட கொடுத்துருவாங்க, ஷேர்ஸாக மக்கள் வச்சுக்கலாம். ஸோ அவங்க கையிலையும் அக்கௌண்டபிலிட்டி இருக்கும். ஓகேங்களா. பிரைவேட் நிறுவனமாக இருந்தாலும் ஒரு ஷேர், ஒரு ஸ்டேக்கை வந்து மக்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. அப்போது அக்கௌண்டபிலிட்டியும் மக்கள் கையில் இருக்கும். நீங்கள் 100 ரூபாய்க்கு ஒரு நிறுவனத்தோட ஷேரை வாங்கினாலும் 100 ரூபாய்க்கு நீங்கள் அந்த நிறுவனத்தோட ஓனர், இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் நன்மைகள். அதே போல் நாம் வந்து கான்ஸை பார்க்கலாம், நெகட்டிவ்ஸை பார்க்கலாம். நம்ம மெயின் கான்ஸ் நம்ம எடுத்துட்டோம், அதாவது நெகட்டிவ்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் அரசுகிட்ட இருந்து நிறைய சலுகைகள் வாங்கும், சப்சிடிஸ் வாங்கும், டேக்ஸ் இன்டென்சிவ் வாங்கும், இன்வெஸ்ட்மெண்ட் அலவன்ஸ் வாங்கும், நிறைய வாங்கும். அடிக்கடி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்த நிறுவனங்கள்கிட்ட லோனை கூட வெய்வர் பண்ணிடுவாங்க, ரைட் ஆஃப் பண்ணுவாங்க, இதெல்லாம் கூட பண்ணுவாங்க. ஓகேங்களா. லாஸ்ட் இயர் கூட ஒரு மிகப்பெரிய ரைட் ஆஃப் பண்ணாங்க. ஆனால் இவ்வளோ சலுகைகள் அனுபவிக்கக்கூடிய இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் நம்ம எடுத்துட்டோம்னா இவங்களோட ப்ரொடக்ஷன் நம்ம கம்பேர் பண்ணுவோம். எஸ்எம்இ இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா, ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, இவங்களுடைய ப்ரொடக்ஷன் நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இந்தியாவிலேருந்து வெளியே போகிற எக்ஸ்போர்ட்ஸ் ஏற்றுமதியில் கிட்டத்தட்ட 45% எஸ்எம்இ இண்டஸ்ட்ரி பண்ணுறாங்க. அதை ஓவராலாக எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரி பண்ணுறாங்க. இதை கம்பேர் பண்ணும்போது இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் இது வந்து லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் வரும். லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி பண்ணுற எக்ஸ்போர்ட்ஸை விட எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரி பண்ணுற எக்ஸ்போர்ட்ஸ் வந்து அதிகம். அப்போ பாருங்கள், மிகப்பெரிய நிறுவனங்கள் இருந்தாலும் ஏற்றுமதி இது ஒரு நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். இதில் தான் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கிடைக்கும், பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ஏர்ன் பண்ணலாம். இதில் யார் எக்ஸல் பண்ணுறா? ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி தான் எக்ஸல் பண்ணுறாங்க. அப்போ சலுகைகளை ஓவராலாக அனுபவிக்கிறது இந்த மிகப்பெரிய நிறுவனங்கள். ஆனால் உற்பத்தியை பெட்டராக பண்ணி எக்ஸ்போர்ட் அதிகம் பண்ணுறதுல முக்கிய பங்கு அளிக்கிறது ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி. அதே போல் ஓவரால் எம்ப்ளாய்மெண்ட், மாஸ் எம்ப்ளாய்மெண்ட், மெயினாக இந்த லோ லெவலில் இருக்க லேபர் இன்டென்சிவ் செக்டர், இதில் இருக்க எம்ப்ளாய்மெண்ட்டை யார் அதிகம் தருவானா
எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரி தான் மறுபடியும். நீங்கள் ஒட்டுமொத்தமாக அந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள்லாம் எடுத்துட்டிங்கன்னா இவங்க எம்ப்ளாய் பண்ணுற பீப்புளை கம்பேர் பண்ணும்போது சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள்லாம் அதிகமான மக்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கிறது. அப்போ இதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு பக்கம் பாசிட்டிவ்லாம் இருக்குது, ஆனால் இந்த மாதிரி நெகட்டிவ்ஸும் இருக்குது. அப்போ நிறைய சலுகைகள் அனுபவிக்கிறாங்க, ஆனால் அவுட்புட்டை கம்பேர் பண்ணும்போது சொல்ல போனால் இந்த கீழே இருக்கக்கூடிய சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் வந்து இவங்களை விட பெட்டராக செயல்படுது. இது எக்ஸ்போர்ட் வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். அடுத்த ஒரு நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் இருந்த மாடர்ன் ஹிஸ்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா கவர்மெண்ட்டுக்கும் இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் ஒரு உறவு இருக்கும். கவர்மெண்ட் இஸ் லெஃப்டினன்ட் ஆஃப் த கார்ப்பரேட்ஸ் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கவர்மெண்ட் கிட்டத்தட்ட ஒரு அடிமை மாதிரி, ஒரு சேவகன் மாதிரி அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இதில் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நிறைய நாடுகள் அரசு இருக்கும், ஆனால் உண்மையான கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கும்? அந்த டெமோக்ரஸி, அந்த மக்களினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் கிட்ட இருக்காது, கார்ப்பரேட் நிறுவனங்கள் கிட்ட இருக்கும். இன்டைரக்டாக அந்த நாட்டையே ஆளுவாங்க. நீங்கள் மாடர்ன் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் வேர்ல்டு வார் முன்னாடியெல்லாம் இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸில் அந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் அந்த அரசையே கண்ட்ரோல் பண்ணாங்க. சொல்லப்போனால் செகண்ட் வேர்ல்டு வார் உருவானதுக்கு ஒரு முக்கிய காரணம் இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள். அவங்களுடைய வெப்பன்ஸை விற்கணும், நிறைய ஆயுதங்களை மேனுஃபேக்சர் பண்ணணும், அதுலேருந்து லாபம் சம்பாதிக்கணும். எங்கேருந்து சம்பாதிக்கிறது? நாடுகள் நடுவில் அரசியல் பண்ணணும், சண்டையை உண்டாக்கணும். இந்த மாதிரி சர்ச்சைகள் அரசியல்லாம் இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் பண்ணுவாங்க. மக்கள் வந்து வெளிப்புறம் பார்க்கும்போது அரசியலை மட்டும்தான் பார்ப்பாங்க, இந்த பார்ட்டிஸை மட்டும்தான் பார்ப்பாங்க, இந்த லீடர்ஸை மட்டும்தான் பார்ப்பாங்க. கீழே பின்னாடி இருக்க மெயினான சக்தி யார்? அதை ஜென்ரலாக மக்கள் வந்து மிஸ் பண்ணிடுவாங்க. இதுதான் உண்மை. லேட்டஸ்ட்டாக ஈராக்கில் அமெரிக்கா இன்வைட் பண்ணாங்க இல்லையா 2003. இந்த இன்வேஷன் கூட ஒரு முக்கியமான காரணம் வந்து இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள். ஈராக் இங்கேயும் அதை சுற்றி இருக்க இடத்துல கூட எண்ணெய் இதை வந்து எடுக்கணும், இது ஒரு முக்கிய காரணம். அது இல்லாமல் இந்த வெஸ்ட் ஏஷியன் ரீஜனில் இவங்களோட ஃபுட் பிரிண்ட்டை கொண்டு போய் ஸ்ட்ராங்காக வைக்கணும். ஸோ இதுக்கு பின்னாடிலாம் கூட அந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் இருந்தாங்க. இந்த இடத்துலலாம் கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து ரொம்ப ஆபத்தானது. எல்லா கார்ப்பரேட் நிறுவனங்களும் சொல்ல, நியாயப்படி நடக்கிற கார்ப்பரேட் நிறுவனங்கள் இருக்குது, ஆனால் நிறைய நிறுவனங்கள் இந்த மாதிரி செயல்படுவாங்க. அவங்க நாங்கள் உற்பத்தி தான் பண்ணுறோம், பிஸ்னஸில் தான் இருக்கோம்னு சொன்னால் கூட அவங்க வந்து சாவரன்ட்டியை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி, ஒரு நாட்டுடைய அரசையே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி செயல்படுவாங்க. இது இல்லாமல் இன்னொரு பிரச்சனை, ஸ்பெசிஃபிக்காக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் நிறுவனங்கள் சொல்லுவோம். உத்து பார்த்தீங்கன்னா செகண்டரி செக்டர், மேனுஃபேக்சரிங் செக்டர், இதில் தான் மெயினாக நமக்கு இந்த நிறுவனங்கள் தேவை. ஆமாவா? ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம், சைஸ் பெருசாக இருக்கும். ஸோ இவங்களால தான் மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும், உற்பத்தி பண்ண முடியும். ஆனால் உத்து கவனிச்சோன்னா நிறைய நிறுவனங்கள், மிகப்பெரிய நிறுவனங்கள், உதாரணத்துக்கு ரிலையன்ஸ் சொல்லலாம், இவங்க எந்த செக்டரில் இருக்காங்கன்னா பிரைமரி செக்டரில் இருக்காங்க. இப்போ ஆயில் எடுப்பாங்க உள்ளேருந்து, இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்படிலாம் என்ன பண்ணுவாங்க? சர்வீஸ் செக்டர் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஃபோன் இதில் இருக்காங்க இல்லையா, ஐடி சர்வீஸ், இதெல்லாம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி சர்வீஸை ரன் பண்ணுவாங்க. இல்லை இயற்கை வளங்களை டைரெக்டாக எடுக்கிறேன்னு வருவாங்க. ஒன்று நான் அயன் ஓர் எடுக்கிறேன், இல்லை எண்ணெய் எடுக்கிறேன், கேஸ் எடுக்கிறேன் அப்படின்னு வருவாங்க. இல்லை அப்படின்னா ஜெனரலாக சர்வீஸை நான் கொடுத்துட்டு போகிறேன், ஃபோன் சர்வீஸ் பண்ணுறேன் அப்படின்னு போவாங்க. அப்போ ரிஸ்க் அதிகம் எடுக்காமல், ரிஸ்க் எங்கே இருக்கும்? மேனுஃபேக்சரிங் செக்டரில் தான் ரிஸ்க் இருக்கும். ரிசர்ச் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், லேபரை நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் சிக்கல் கம்மியாக இருக்கிறது டைரெக்டாக ரிசோர்ஸஸ் எடுக்கிறது. இந்த மாதிரி ரிசோர்ஸ் எடுக்கிறதுலாம் இந்திய கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனிஸ் ஈடுபடுறாங்க. அதான் எல்லாரையும் சொல்ல நிறைய பேர் ஈடுபடுறாங்க. உற்பத்தி பண்ணுறது நிறைய பேர் வர்றதே இல்லை. இப்போ மேக் இன் இந்தியா ஸ்கீம் இருக்குது, இதில் வந்து நிறைய விஷயத்தை மேனுஃபேக்சர் பண்ணணும். நிறைய செக்டர்ஸ் இருக்குது இந்தியாவில். க்ரீன் எனர்ஜி இருக்குது, பயோடெக்னாலஜி இருக்குது, டிஃபென்ஸ் இருக்குது, நிறைய இதில் வந்து பண்ணுங்கன்னா அவங்க வர்றதில்லை. ஸோ இது வந்து ஒரு மிக முக்கியமான ட்ராபேக். எல்லாத்துக்கு மேலே இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் அடிக்கடி கவர்மெண்ட் மேலே ப்ளேம் பண்ணுவாங்க. நீங்கள் சரியில்லை, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, நாங்கள் நடத்த முடியலன்னு சொல்லுவாங்க. ஆனால் உத்து கவனிச்சிங்கன்னா நிறைய நிறுவனங்களுக்கு பணம் அதிகமாகவே இருக்கும். இதை கொண்டு போய் பேக்வர்ட் ரீஜன்ஸில் அவங்க இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு ட்ரை ரீஜன் இருக்கா, இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. சொல்லப்போனால் ட்ரை ரீஜனில் தான் கம்பெனி ஆரம்பிக்கணும், அங்கே தான் வேலை வாய்ப்பு உண்டாகும், அப்போ தான் வளர்ச்சி வரும். அங்கே நிறைய கம்பெனி பண்ண மாட்டாங்க, ஒரு சில நிறுவனங்கள் தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்தியாவோட ஈஸ்டர்ன் சைடு, இந்த ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்லாம் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறதே இல்லை. இந்த மாவோயிசம் அதிகமாக இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் அதுதான். ஆனால் நிறுவனங்கள் என்ன சொல்லுவாங்க? மாவோயிஸ்ட் இருக்காங்க, அதனால் எங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியலன்னு சொல்லுவாங்க. இது வேலிட் ரீசன் தான். ஆனால் மாவோயிஸ்ட்லாம் வரத்துக்கு முன்னாடி இருந்தே அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அங்கே பெருசாக இம்ப்ரூவ் ஆகலை. இப்போ ஜம்ஷெட்பூர்லாம் அதுக்கு முன்னாடி இருந்தே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் அந்த சென்டர்ஸ் எல்லாம் டெவலப் பண்ண அவங்க வந்து அந்தளவுக்கு முயற்சிகள் எடுக்கலை. ஸோ நிறைய இடத்துல கவர்மெண்ட்டை ப்ளேம் பண்ணுவாங்க, ஆனால் இவங்க முயற்சி எடுக்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா எடுக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் முக்கியமான ப்ரோசஸ் அண்ட் வெல்லஸ் கான்ஸ். இப்போ இதுதான் கார்ப்பரேட் நிறுவனம் அப்படின்றது. அடுத்த வாட்டி பிளைண்டாக சப்போர்ட் பண்ணாதீங்க, பிளைண்டாகவும் எதிர்க்காதீங்க. புரியுதுங்களா? இப்போ இன்னைக்கு தேதியில் இந்தியாவில் இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க, இவங்க கையில் தான் இந்தியாவே இருக்குது. ஃப்யூச்சரில் நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் வரணும், நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் ஆரம்பிக்கணும். இந்த ஸ்டார்ட் அப்ஸ்லாம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வளர்ந்தாகணும். அப்போ சிறு குறு நிறுவனமாக இருந்தாலும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போயிடும். அது இதுவும் ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் ஆகும். ஆறுது நல்லது, இது வேணாம்னு சொல்லக்கூடாது.
கார்ப்பரேட் நிறுவனம் சரியான முறையில் நடக்குது, நாட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது, உற்பத்தியை தூண்டுது, வேலைவாய்ப்பு அளிக்குதுன்னா கண்டிப்பாக தேவைங்க. அதை சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். சொல்லப்போனால் அக்ரிகல்ச்சரில் கூட கார்ப்பரேட் நிறுவனம் தேவை. இது நிறைய பேர் ராங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. கார்ப்பரேட் நிறுவனம் எதில் வரணும்? அக்ரிகல்ச்சரில், ரூரல் ஏரியா, கிராமங்களில் போய் இன்வெஸ்ட் பண்ணணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட் பண்ணணும், கோடன் ஆரம்பிக்கணும், கோல்ட் ஸ்டோரேஜ் ஆரம்பிக்கணும், புரியுதுங்களா? ஆடு மாடு வளர்ப்பு இதில் ஈடுபடணும், ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்ஸ் ஆரம்பிக்கணும், அங்கே இருக்க இளைஞர்கள்லாம் வேலை வாய்ப்பு தரணும். கண்டிப்பாக கிராமத்திலே கார்ப்பரேட் நிறுவனம் தேவை, எதிர்க்கக்கூடாது. ஆனால் அந்த கார்ப்பரேட் நிறுவனம் வந்து எக்ஸ்ப்ளாய்டேட்டிவாக இருக்கக்கூடாது. இயற்கை வளங்களை சுரண்டுறதோ மனித வளத்தை சுரண்டுற மாதிரி இருக்கக்கூடாது. ஃபெசிலிட்டேட்டராக இருக்கணும், எம்பவர் பண்ணுற மாதிரி இருக்கணும். வல்னரபிள் செக்ஷன், பின்தங்கியவர்களுக்கு மெயினாக கிராமப்புறத்தில் வளர்ச்சியை தூண்டுற மாதிரி கார்ப்பரேட் நிறுவனம் வருது அப்படின்னா நம்ம எல்லாருமே அதுக்கு சப்போர்ட் பண்ணணும், புரியுதுங்களா? அதே போல் சிறு குறு நடுத்தர நிறுவனங்களையும் அடுத்த ஸ்டேஜ் கார்ப்பரேட் நிறுவனம் கொண்டு போகிறதுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணணும், அரசும் ஹெல்ப் பண்ணணும், தேவைப்படுற இன்சென்டிவ்ஸை அளிக்கணும். ஸோ இதை மனசில் வைங்க. கார்ப்பரேட் நிறுவனாலே மோசமானவங்க டேபிள்லாம் கிடையாது, புரியுதுங்களா? பாசிட்டிவ்ஸும் இருக்குது, நெகட்டிவ்ஸும் இருக்குது. அல்டிமேட்டாக இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களில் அரசு எப்படி ரெகுலேட் பண்ணுது, எந்த அளவுக்கு செக்கில் வைக்குது, அதே நேரத்தில் எந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ணுது, சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு கேரட் அண்ட் ஸ்டிக் பாலிசி, இது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கோ அந்த அளவுக்கு கார்ப்பரேட் நிறுவனங்கள்கிட்ட இருந்து மக்களும் நாடும் நலன் பெற முடியும். நன்றி.